நமக்கு ஸ்லீவ். ரெண்டு பீஸ் எடுத்துட்டு ஷேப் கொடுத்து ஸ்லீவ் ரெடி. பட்டிக்கு தான் வந்து கிளாத் வந்து பத்துமான்னு செக் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு, இது எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்குன்னு 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த பட்டிலாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கை வச்சு ஒரு லைனு, திருப்பி ஒரு ஸ்டிச்சிங் லைன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு கை வச்சு ஒரு லைனு. ஸோ இதுதான் வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைனு. ஸோ ஒரு பட்டி தான் வருது ஆக்சுவலி. பட்டிக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு எவ்வளோ 2 இன்ச்சஸ் கூட அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி பார்க்கும்போது கரெக்டாக உட்காரும். போதும், இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ வந்துச்சு. ஸோ நமக்கு எப்படியோ வேஸ்ட் வந்து இப்படி தான் போகும். ஸோ கரெக்டாகிடும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு செட்டு பட்டி கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதில் உட்காந்துரும். கீழே இது வந்து ஓப்பனாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே அப்படி வச்சு கட் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டிக்கு வந்து நமக்கு ஃபோல்டிங் இருக்குது, எதுவுமே பண்ண வேணாம். இப்போ இந்த பட்டிக்கு பாருங்கள் நமக்கு ஓப்பன் இருக்குது. அப்போ நம்ம இங்கேயும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் விட்டுட்டு கட் பண்ணுவோம். சேமே கட் பண்ணிட்டா பத்தாது, பட்டி சின்னதாகிடும். ஸோ முடிஞ்சிடுச்சுட்டா. ஸோ இவ்வளோ பேலன்ஸ் இவ்வளோ பார்த்து தான் நமக்கு கிடச்சிச்சு. ஒரு டைம் நிறைய கிளாத் இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடும் கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரியணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லைவில் மீட் பண்ணலாம்.